வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டெஸ்க்டாப்போட ஐகான் வந்து சிறுசா இருக்கு, அது கொஞ்சம் பெருசு பண்ணணும், அல்லது கொஞ்சம் பெருசா இருக்கு, அது சிறுசு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்தது. அது எப்படி பண்றது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ சாதாரணமா நீங்க மவுஸ்ல வழக்கம் போல நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா வியூ ஒன்று வரும். இதில் லார்ஜ் ஐகான்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஐகான்ஸ் வந்து பெருசாகும். அது போக மீடியம் ஐகான்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மீடியமான சைஸ் கிடைக்கும். அது போக ஸ்மால் ஐகான்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்மால் ஐகான்ஸ் கிடைக்கும். இது மட்டும்தான் வழியா, இதை விட எனக்கு வேற ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு. இது ஜென்ரலா இந்த கமாண்ட்ஸ் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்றது. எனக்கு தேவையான அளவுக்கு இந்த ஐகான்ஸை வந்து பெருசு பண்ணணும், எனக்கு தேவையான அளவுக்கு இந்த ஐகான்ஸ் வந்து சிறுசு பண்ணணும், இப்படி சிறுசுலாம் இல்லாம என்னோட டேஸ்ட்டுக்கு பெருசு பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன் இருக்கு. இது ரொம்ப சிம்பிள். உங்களோட கீபோர்டில் இருக்கிற கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் இந்த ரெண்டு கீயும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட மவுஸ் இருக்கு இல்லையா, இந்த மவுஸில் மவுஸ் வீலில் ஜஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த சைஸ் வந்து டெஸ்க்டாப் ஐக்கானோட சைஸை வந்து நீங்கள் வீலை மூவ் பண்ண பெருசாகிட்டே வரும். எவ்வளோ பெருசு வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்கில் இந்த வீலை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா சிறுசாகிட்டு வரும். இது ஒரு ஈஸியான வழி, ஈஸியான ஷார்ட்கட். இல்லை நான் மவுஸ் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு மவுஸ் யூஸ் பண்ணுறதை விட வேறு ஏதாவது பெட்டரான ஐடியா இருக்கா த்ரோ கீபோர்டில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சேம் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் ப்ளஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஐக்கான் பெருசாக ஆரம்பிக்கும். திரும்ப கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மைனஸை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஐக்கான்ஸ் வந்து சிறுசாகிட்டே வரும். ஸோ இப்படி 3 மெத்தட்லையும் நம்ம பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது பண்ணிக்கலாம். கீபோர்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வழி. ஏன்னா கீபோர்டு யூஸ் பண்ணிட்டே இருப்போம், ரொம்ப ஷார்ட்கட் நமக்கு ஈஸியாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுனால கண்ட்ரோல் ஆல்ட் ப்ளஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தேவையான அளவுக்கு உங்களுக்கு பெருசு பண்ணிக்கலாம். திரும்ப ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு மைனஸ் பண்ணிங்கன்னா தேவையான அளவுக்கு மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். வாய்ப்பு இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு அதுக்குண்டான விளக்கத்தோட வீடியோ வந்து போஸ்ட் பண்ணப்படும். தேவைப்படுவோர் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அவங்க இதை யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவதோ நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தமான சாஃப்ட்வேர் சம்மந்தமான கொரீஸோ எனக்கு கேள்விகளோ, ஹார்ட்வேர் சம்மந்தமான கேள்விகளோ, அல்லது வேறு கம்ப்யூட்டர் பற்றின ட்ரிக்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து உங்களோட கமெண்ட்டுக்கு தேவையான அளவுக்கு வீடியோக்களை அப்பப்போ போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் இந்த வீடியோ வந்து டெஃபினட்டாக நடக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எப்போவுமே தேவைப்படுது, உங்களுக்கு நீங்கள் கம்ப்யூட்டரில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு, எக்ஸல், வேர்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை, நம்ம ஹர்ஷா கம்ப்யூட்டர் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தினமும் அல்லது தேவைப்படுற நேரத்தில் உங்கள் சந்தேகத்துக்கு தகுந்த நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும்தான் இதில் வரும். தேவைப்படுவோர் பயன்படுத்தி கொள்ளவும். நன்றி, வணக்கம்.